ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துட்டேன். ஸோ அந்த ஓடன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க, மழை பெஞ்சுது. சரி ஓகே, சும்மா தானே இருக்கோம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். நானே இங்கே போய் ரொம்ப நாட்கள் ஆகுது. நாட்கள்னு சொல்கிறத விட இயர்ஸே ஆகலன்னு சொல்ல, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறது, அங்கே போகிறது கூட டைம் இல்லையா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படி இல்லை, போகிறதுக்கான சுச்சுவேஷன் அமையலை. இந்த பொங்கல் டைமில் தான் நாங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்றது அப்படின்னு இருக்கோம். மற்ற டைம்லலாம் அங்கே போகிறதில்ல பெருசாக. ஏன்னா அங்கே பாம்பு நடமாட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நானே பயந்துட்டு தான் போயிட்டுருந்தேன். சரி, வீட்டில் இருக்கிறது சும்மா போர் அடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்க்கலாம், தண்ணி தான் வருதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். இதுதான் வந்து தொட்டாச்சிலிங்கி அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அப்போல்லாம் விளையாடிட்டு இருப்போம்ல சின்ன வயசுலலாம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே என்னென்ன இருக்கோ அந்த செடி அதுங்களோட விளையாடிட்டுருப்போம். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட விளையாடிட்டு நம்ம அந்த காலமே வேறு தானே. இப்போது எப்படி இருக்குது, நமக்கு புதுசாக ஒர்க்கு இல்லை கெரியரை பார்க்கணும், அப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம நாட்கள் போயிட்டுருக்கு. நீங்களும் என்ன மாதிரி தான் யோசிச்சிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் ஒன்று செய்யலான்னு ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். சரி, நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு வேலையை பார்த்துட்ருப்போம். அப்போ தான் அது வந்து என்ன சொல்கிறது, அது லக்கியாக அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை அன்லக்கி, என்னடா அது நாம் ஒன்று நினைக்கும் போது கிடைக்க மாட்டேது, சரி நினைக்காதுன்னு சொல்லிட்டு வேறு ஒன்று பார்ப்போம்னு நினச்சா அப்போ நம்ம கையில் வந்து சிக்குதே அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்களா, அப்படின்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.